மதுரம் வணக்கம். நாளும் ஒரு மூலிகை வீதம். என்று நாம் பார்க்க போவது சக்கரவர்த்தி கீரை. சக்கரவர்த்தி என்றால் அரசன், காப்பவன் என்று பொருள். உடலின் நோய்களிலிருந்து காப்பதால் சக்கரவர்த்தி கீரை என்று அழைக்கப்படுகிறது. சக்கரவர்த்தி கீரையில் இரும்பு சத்து, பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம் உள்ளிட்ட சத்துகள் உள்ளன. நார் சத்து மிகுந்த இக்கீரை சரிவிகித உணவாகிறது. இரத்த சோகை சரியாவதுடன் மலச்சிக்கல் மறைகிறது. வயிற்று புண்களை சரி செய்யும் தன்மை சக்கரவர்த்தி கீரைக்கு உண்டு. புற்றுநோயை தடுக்க வல்ல இந்த கீரை எலும்பை பலமடைய செய்கிறது. சிறுநீரை வெளியேற்றும் தன்மை கொண்டது. சக்கரவர்த்தி கீரையை பயன்படுத்தி இரத்த சோகை, மாதவிலக்கு கோளாறுக்கான மருந்து தயாரிக்கலாம். ஒரு கைப்பிடி சக்கரவர்த்தி கீரையை சிறிதளவு சுக்குப்பொடி, ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நீர் விட்டு நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி குடிப்பதன் மூலம் இரத்த சோகை குணமாகும். மாதவிலக்கு கோளாறுகள் சரியாகும். ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயுடன் சக்கரவர்த்தி கீரையை வதக்கி இளஞ்சூட்டுடன் மூட்டு வலி உள்ள இடத்தில் கட்டி வைப்பதால் வலி குறைந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். சக்கரவர்த்தி கீரையில் வைட்டமின்களும் தாதுப்புக்களும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன. இக்கீரையை நெய் விட்டு வதக்கி பருப்புடன் சேர்த்து உண்ணலாம். இந்த கீரையுடன் புளி, மிளகாய் சேர்த்து கடைந்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிடலாம். சூப் தயாரித்தும் பருகலாம். சக்கரவர்த்தி கீரை நாவிற்கு சுவையூட்டி பசியை தூண்ட வல்லது. கிரானி எனப்படும் வயிற்றுப்போக்கு நோய்க்கு இந்த கீரை சிறந்த மருந்தாகும். சிறுநீர் கழிக்க முடியாமல் வயிறு உப்பி அவதிப்படுவோர் இந்த கீரையை பயன்படுத்தி குணம் பெறலாம். இது மலத்தை இழக்கும். பருப்புடன் இக்கீரையை கடைந்து சாதத்துடன் சேர்த்து சாப்பிட்டு வர உடலின் வெப்பம் தணிந்து உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இரத்தத்தை சுத்தப்படுத்தும். பசியை தூண்டும். தாது விருத்தியை பெருக்கும். சோர்வை அகற்றும். தாது விருத்திக்கு நிகரற்ற கீரை. இக்கீரை விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயானது குடலில் தோன்றும் கொக்கிப்புழு, நாக்குப்பூச்சி போன்ற குடல் ஒட்டுண்ணிகளை ஒழிக்க வல்லது.